இது என்ன பிளேஸ்னு இது இல்லை எங்களுக்கு. ஆனால் என்னன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. டேஸ்டே வேற மாதிரி இருக்குது. நெஞ்சம் மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். இப்போ டைம் ஒரு 8 மணி இருக்கும். கரெக்டாக பெங்களூரை தாண்டி மருதீஸ்வரர் போகிற வழியில் ஒரு பல்கில் ஸ்டாப்பிங் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகலாம் சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டாக இங்கேருந்து மருதீஸ்வரர் டெம்பிள் போகிறதுக்கு 388 கிலோமீட்டர் இருக்குது. எப்படின்னு ஒரு 7 மணி நேரத்தில் போயிடலான்னு போட்டிருக்காங்க. 7 மணி நேரத்தில் போனோம் அப்படின்னாலுமே ஒரு இப்போ மணி 7 மணி ஆகுது. ஒரு 2-3 மணிக்கு போயிடுவோம் நினைக்கிறாங்க. போயிட்டு ரூம் போட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு தான் அடுத்த வெளியே பார்க்கணும். நமக்கு எங்களுக்கே கண்ணீரியுது. அப்புறம் அவங்களுக்கு அண்ணா இது ஓட்டினவங்களுக்கு எப்படி இருக்க போதே தெரியல. சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டியிருக்கீங்க. நல்லா கொரட்டை விட்டுட்டு வண்டி சவுண்டை விட கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்தது. நல்லா கொரட்டை விட்டுட்டு வந்தானுங்க. என்னை பார்த்தா தான் குடிகார மாதிரி கண்ணெல்லாம் சவுண்டு கிடக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, தூங்கின எங்களுக்கும் கண்ணு சவுந்துருச்சு. இதுக்கு கிளம்பிட்டு மருதீஸ்வரர் டெம்பிளில் மீட் பண்ணுவோம். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போக போகிறோம். பாய் பாய். லாரி தெரியுது, லாரி சேர்த்துன்னு சொல்லிட்டு லாரி தெரியுது. சரி, ஓகே. இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டோம். கடைசியில் பார்த்தா ராலிக்காரர் கேமியை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் கிளப்பி விட்டாப்புல. இப்போ அடுத்து போயிட்டு சாப்பிட்ற இடத்துல என்னது ஹோட்டல்னாலும் போயிட்டு எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேட தந்தா என்ன? நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேட தந்தா என்ன? மறக்குமா நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா சுறாப்பா. நம்ம மருதீஸ்வரர் டெம்பிளுக்கு போகிற வழியில் சுறாப்பான்னு ஒரு ஏரியா. அது வேறு ஏரியாவுக்கு போய் நாங்கள் மாறி சுற்றி அது காடு மலையெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப பசி ஆயிடுச்சு. இப்போ மணி கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இங்கே 2 சிக்கன் ரைஸும் 2 சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே நம்ம வாங்குகிற எல்லா பிரியாணிலையுமே இது வைக்கிறாங்க, கருவாடு வச்சு கொடுக்குறாங்க. பாருங்கள், கருவாடு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் இதெல்லாம் போட்டு வச்சு நல்லா கொடுக்குறாங்க. பரவாயில்ல, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நல்லா பீஸும் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. பீஸ் எடுத்து நான் ரொம்ப நேரமாக அந்த முட்டை வந்து முழு முட்டை நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அதை ஹாஃப் முட்டை தான் வச்சுருந்தாங்க. ஹாஃப் முட்டை இங்கே, ஹாஃப் முட்டை அங்கே, ஒரு ஹாஃப் முட்டை வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலில் 65 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா நம்ம 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் குட மிளகாலாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் பில் போர்டு. ஆனால் இது என்ன லாங்குவேஜில் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. கன்னடமாக ஹிந்தியானு தெரியலை. என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட சாப்பாடு செம்ம சூப்பராக தான் இருந்துச்சு. காலையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, அங்கே சுத்தமாக சரியில்லை. பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு, சுத்தமாக சரியில்லை. ஆனால் ஹோட்டல் சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சாப்பாடு செம்ம சூப்பர், சரியான டேஸ்ட்டு. அடுத்த சைடு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இருக்குது செவ்வும் கரெக்டாக பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம போகிறது ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டு வழி பயணம் தானே. அதனால் சரி இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறோம். அப்புறம் இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நண்பர்களே, இப்படி ஒரு பிளேஸை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்காம போயிடவே செய்யாதீங்க. வேறு லெவலில் இருக்குது. இது என்ன பிளேஸ்னு இது இல்லை எங்களுக்கு. ஆனால் என்னென்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. பாருங்கள், மேலே செம மிஸ்டாக இருக்குது. ஆனால் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அது முருதேஸ்வரர் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். அது போகிற வழியில் பாருங்கள் செம்மையாக இருக்குது லொக்கேஷன் எல்லாமே. ஆனால் ஜில்லுன்னு இருக்குல்ல, நல்லா இருக்குது. காதில் அவர் அடைச்சிருச்சு. ஆமாம், காதெல்லாம் அடைச்சிருச்சு. மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக, காதை அடைச்சிருச்சு அப்படியே. நமக்கும் இது தெரில, அவங்க கன்னடம் பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியலை. இவங்க எப்படி ஒரு டீ சொல்லிட்டு வந்தாச்சு. 5 டீ சொல்லிட்டு வந்திருக்கோம். டீ வரட்டும். இந்த குளிருக்கு இதமாக அருமையான டீ வாங்கியாச்சு நண்பர்களே.
வாங்க அப்படியே குடிச்சிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்புவோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம முருதீஸ்வரில் மீட் பண்ணுவோம். வாங்க போவோம். இந்த இதில் தான் போய் கேட்க போயிருந்தோம். கேட்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒன் நைட்டு தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு 2500 சொல்கிறாங்க. அதுவும் 5 பேருக்கு 2 ரூம் தான் எடுக்கணுமா. அதனால் நம்ம சரி பண்ணுறது வேறு ரூம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் வேறு ரூம் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. இங்கே மேக்ஸிமமான ஹோட்டலில் ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் தேடிகிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயில் சைடு வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டவர் இருப்பாங்க இதுக்குன்னே. அப்போலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் நண்பர்களே முருதீஸ்வரர் டெம்பிள். இங்கே வந்துட்டு அப்படியே நைட் வியூ பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். கிளம்பி ரூமுக்கு போயிட வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி இந்த கோயில் சைடு வந்தோம்னாலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ரூம் ரெண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம பேரம் பேசி வாங்குறதுல தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோ குறைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட் நம்ம ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூமை புக் பண்ணணும். நீங்கள் எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் சரி இந்த நைட் வியூ பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நைட் இந்த கோயிலுக்கு கன்ஃபார்ம் வந்துடுங்க. நம்ம இது படியே பார்த்து முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். வாங்க போவோம். ரொம்ப நேரமாக தேடி ஃபைனலாக 2500 ஒரு ரூம் புக் பண்ணுற நண்பர்களே. இங்கே எப்படின்னா 2 பெட் எக்ஸ்ட்ரா தானே சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஒய்ஃபை வித் ஏசியோடு இருக்குது. இங்கே நமக்கு டவர் அவ்வளோ எடுக்க மாட்டேங்க. அதனால் ஒய்ஃபை இருக்காலும் நமக்கு நல்லது தான். அப்புறம் எல்லாம் தூங்கிட்டாங்க. அதனால் நம்ம நாளைக்கு காலையில் வந்துட்டு ரூம் டூர் பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு கிளம்பி போக வேண்டியதான். கூட வாங்க பார்ப்போம். நாளைக்கு வீடியோ. பாய்.